ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசின் தோல்வியை ஆதாரபூர்வமாக ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தில் திமுகவுடைய தோல்விகள், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகளை சொன்னார்கள் என்று ஆதாரத்துடன் இங்கே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது வெறும் பொய் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த குற்றச்சாட்டிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள்தான், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்தான், அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது. இது போன்ற ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்தியா வளர்ச்சிக்காக இதுவரை 47 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு மிகுந்த பெருமை. இந்தியாவிலே எங்களை போன்ற தமிழ்நாட்டை விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய அளவிலே இவ்வளோ ஆவணங்களை குறுகிய காலத்தில் வெளியிட்ட எந்த இயக்கமோ எந்த கட்சியும் இருக்காது. ஆட்சி வருவதற்கு முன்பாக இவ்வளோ நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் 23 நிழல்நிலை அறிக்கைகள், 18 வேளாண் நிழல்நிலை அறிக்கைகள், ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை, 14 மற்ற அறிக்கைகள் ஆவணங்கள் என்றால் கல்விக்காக, சுற்றுச்சூழலுக்காக, வேளாண் வளர்ச்சிக்காக, காலநிலை மாற்றத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, நாம் விரும்பும் சென்னை, இப்படி போன்ற பல ஆவணங்கள், மக்கள் முன்னேற்றம், தமிழ்நாடு முன்னேற்றம், என் சமூக நீதிக்காக எத்தனையோ ஆவணங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து வெளியிட்டு அதில் இந்த ஆவணம் விடியல் எங்கே, சரியான ஒரு தலைப்பு தான் இதில். ஏன்னா நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் படிங்க. நாங்கள் இதில் ஒரே ஒரு பொய்யை கூட இதில் நாங்கள் சொல்லலை. பொய்யை சொன்னது திமுகவுன்னு இந்த ஆவணம் மூலமா நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்டில் எல்லாத்தையும் நாங்கள் போய் பண்ண போகிறோம். நம்ம சம்மந்தமாக ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இப்போ இல்லை, அடுத்தது. அதனால் இது எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமில்லை, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை, தமிழகம் உட்பட 40ற்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40ற்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று தான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கேயும் இல்லை. இது உங்களுக்காக, ஊடக நண்பர்களுக்காக ஒரு சில செய்திகளை, இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே, அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில்
அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதில் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாளில் 90ன்னு சொல்றாரு, ஒரு நாளில் 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள் சில அமைச்சர் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேறு அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 98ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 90ன்னு ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது. It is the failure of the DMK government. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு, தோல்வி அடைந்தது. இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனால் திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய். இதில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஒரு சில வாக்குறுதிகளை நான் சொல்ல, எல்லாத்தையும் என்ன நேரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்ல. நான் ஏன்னா உங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டேன் நான் அதில். அதனால் இல்லை, இப்போ மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக. ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பிலே 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று கூட. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்லை. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் 18. இந்த லோக் ஆயுக்தா 2019 கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. இவர்கள் அதில் 2.5 ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் 3 மாதத்துக்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. இன்னொரு 5 மாதம் தான் இருக்குது ஆட்சி காலம். ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? ஒன்று கூட இல்லையா? அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது.
கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோகாயுக்தா. அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க, லோகாயுக்தா விசாரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனால் வெறும் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கு உங்களையால கொண்டு வர முடியல? எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21 கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க உள்ள. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்கே? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போது வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணுங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு? 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போகிறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போக போகிறார். எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. உழவர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள். தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள், உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு. ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் 11% தான். 63% மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் 11% தான். அதனால் இப்போ சர்வீஸ் செக்டர் தான் 57% இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 27-30% கிட்ட இருக்குது அதில். ஸோ இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு புரிய போகுது? உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான், 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்கிறேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும் வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் வாக்குறுதி எண் 32 நடக்கலை. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றலை, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னா
ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட அரசு. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்குறான்னா சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லலை. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கினாங்கடா இல்லை. வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி. தென் தமிழ்நாட்டில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 54. அமைச்சாங்களா? இல்லை. நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றை விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து வகை விதை நெல்களுக்கு மொத்தம் 1,05,000 டன் 1,05,000 டன் அளவுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் வீதம் உழவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இது முக்கியமானது. 1,00,000 டன் நெல் விதைக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் மானியம். அது அடிப்படை. இந்த அடிப்படையை கூட செய்ய தவறிய திமுக. நீர்ப்பாசன திட்டங்கள், இது இவ்வளோ பெரிய மோசடி. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது நீர்ப்பாசன திட்டங்கள். இப்போ இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா வரும். இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் போக போக இன்னும் நின்றுடோன்னு சொல்லிட்டு இருக்காங்க காலநிலை நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ். நீர் மேலாண்மை துறை தொடர்பாக 29 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 23 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 4 வாக்குறுதிகள் அறகுறையாக, 2 வாக்குறுதிகள் மட்டுமே. 29இல் வெறும் 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மோசம்! நீர்நிலைகள் மேம்படுவதற்கான நீர் மேலாண்மை திட்டம் முதல் கட்டமாக 10,000 கோடி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். வாக்குறுதி எண் 89. ஒன்றும் பண்ணல. சென்னை மாநகரின் கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் ஏரிகளின் பாதுகாப்பிற்காக 5,000 கோடி மதிப்பீட்டு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒன்றும் நடக்கல. இதில் வாக்குறுதி எண் 109. சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும். வாக்குறுதி எண் 106. வந்துச்சுங்களா? இல்லை, அதான் எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கிறார். நொய்யலாறு சீர்படுத்தப்பட்டு பவானி, நொய்யலாறு, அமராவதி ஆறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அந்த நொய்யலாறு, அமராவதி ஆறு, பவானி ஆறு அது என்னன்னு கூட தெரியாது. அதில் எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ சாக்கடை போகுது, எவ்வளோ கழிவு இருக்குது, எப்போ தண்ணி வருது, அது என்னன்னு கூட திமுகவுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெக்கக்கேடு அதெல்லாம். கோயம்புத்தூர் போய் பாருங்க, அங்கே நொய்யலாறு கோயம்புத்தூரில் போய் சாக்கடையாக இருக்குது, கூவத்தோட மோசமாக இருக்குது அங்கே நொய்யலாறு. எங்கேருந்து வருது அது? வெள்ளையங்கிரி மலையிலேருந்து எவ்வளோ அந்த நொய்யலாறு அந்த தண்ணி எவ்வளோ இருக்குது, சிறுவாணி தண்ணி அதெல்லாம் சேர்ந்து வருது. அது இதை பற்றி பேசுவதற்கும் திமுகவுக்கு தகுதி கிடையாது. எல்லாம் இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் படைதளவேரி, இப்போ நான் போனேன், நான் நடைப்பயணத்தில் போய் பார்த்தேன். எண்ணெய்கோல் புதூர் படைதள திட்டம். அங்கே என்ன ஒன்றுமே நடக்கல. அங்கே இது கடந்த ஆட்சி நீங்கள் இப்போ செய்யணும்னா, கடந்த ஆட்சி காலத்தில் 253 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதை செயல்பட்டா போகணும். அது பண்ண முடியல. துப்பு இல்லை உங்களுக்கு. கொளத்தூர் தோணிமடு திட்டம் 2 வருது உங்கள் தொகுதியில். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. அதான் நான் எத்தனையோ முறை பார்த்தேன். அங்கே எம்பி நான் தான் இருந்தேன். நாங்கள் மீனவர்கள் நலன்கள், மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக 25 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதில் 20 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, 5 வாக்குறுதிகள் அறகுறையாக. ஆக 25 வாக்குறுதிகள் மீனவர்களுக்கு ஒன்று கூட நிறைவேற்றவில்லை, முழுமையாக நிறைவேற்றவில்லை, ஒன்று கூட. அப்ப என்ன யார் பண்றீங்க? மீனவர்கள் நலனை காக்க கச்சத்தீவு விட்டுருங்க. இவங்க கச்சத்தீவு தேர்தல் நேரத்தில் பேசிட்டு இருப்பாங்க. மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அதற்கான சலுகைகள் பெற்றுத்தர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி எண் 114. பண்ணாங்களா? மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். அது ஒரு முயற்சியாவது எடுத்தாங்களா? இது மத்திய அரசு மேலே சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி ஏதாவது ஒரு பேசுனாங்களா? எங்கேயாவது ஒரு முயற்சி எடுத்தாங்களா? சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது?
மீனவர்களுக்கு 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். எத்தனை வீடு கட்டினாங்க? ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க, திமுக கிட்ட கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மீன்வளத்துறை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க மீன் வள கல்லூரிகள், கடல்சார் கல்லூரி புதிதாக உருவாக்கப்படும். ஒன்றுத்தையும் காணும். அனைத்து மீனவ கிராமங்களுக்கு மீன் வளர்க்கும் தளம் அமைத்து தரப்படும். நெசவாளர்கள் கொடுத்தது கிட்டத்தட்ட 14 வாக்குறுதிகள். அதில் நிறைவேற்றப்பட்டவை 2. நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். எவ்வளோ முக்கியமானது. நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன். அங்கே கைத்தறி நெசவாளர்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்காங்க. ஒரு 30,000 பேர் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ 2,000-3,000 பேர் தான் இருக்கிறாங்க. அது பெரிய கலை. அது ஒரு பட்டுப்புடவையை கையால் நெசவு செய்கிறது கைத்தறி. அது பட்டுப்புடவை இப்போ சைனாவில் பண்ணுறாங்க, மெஷினில் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு நான் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியல. கை 2 கை 2 கால் 12 மணி நேரம் பயன்படுத்தணும். எவ்வளோ நாள்? ஒரு பட்டு புடவைக்கு 15 நாள் அவங்க பண்ணணும். அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 5,000 ரூபாய் தான் கிடைக்குது. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு கூட்டுறவு வங்கி தனியாக நெசவாளர்களுக்கு. அதை பற்றி சிந்தனை கூட இல்லையே. ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காக தனியாக ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும். எவ்வளோ பொய், எவ்வளோ அண்ட பொய், ஆகாச பொய், பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அது ஏதாவது முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல. அது முயற்சி கூட பண்ணலையே திமுகவில். முயற்சி கூட பண்ணலையே. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்காக வட்டி 12% 8% குறைக்கப்படும். பண்ணாங்களா? இல்லையே. அவங்க என்ன கேட்டால் ஒரு 4% வட்டியை குறைக்குங்க. தொழிலாளர்கள் நலன், பாட்டாளி வர்க்கமாக தொழிலாளர்கள் நலனுக்காக பாதுகாக்கும் முறையில் மொத்தம் 8 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அதில் 6 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அறகுறையாக. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டம் செயல்படுத்துகிறோம். மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ வாங்க 10,000 வரை மானியம் வழங்கப்படும். ஒன்றுமே இல்லை. மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு நலன், இதுதான் வேலைவாய்ப்பு முக்கியமானது. மாணவர்கள் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக 33 வாக்குறுதிகள், அவற்றில் நீட் ரத்து உள்ளிட்ட 21 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 6 வாக்குறுதிகள் அறகுறையாக முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 33ல் 6 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய் இது. இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன், நகை கடன், விவசாய கடன், இந்த 3 கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போகிறாங்க 6 மாதத்தில். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த வாக்குறுதி முதலமைச்சர், இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் தெருவாக பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1 வாரத்தில் நீட்டு ரத்து, 1 வாரத்தில் நீட்டு ரத்து. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே மத்திய அரசு ரத்து பண்ணணும், இன்னைக்கு சொல்கிறீங்க, அது இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரத்து செய்ய முயற்சி செய்வோம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் 1 வாரத்தில் ரத்து, 1 வாரத்தில் ரத்துன்னா என்ன? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? இது பித்தலாட்டம், 420. இது வேற எதுவும் கிடையாது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். எவ்வளோ பெரிய ஒரு பொய்! இவங்களால செய்ய முடியுமா? அகில இந்திய ஒதுக்கீடு இதெல்லாம். ஆனால் இதில் என்னன்னா, அகில இந்திய ஒதுக்கீடு என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது பயன்படணும். அது எங்களுடைய கொள்கை அது. ஆனால் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? இல்லை. இந்த அகில இந்திய ஒதுக்கீடு என்பது சில மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி வரலை. அப்போது இப்போ எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. மத்திய அரசும் எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளோ குறிப்பிட்ட எண்ணிக்கை, 50 விழுக்காடு எண்ணிக்கை, அதெல்லாம் 70 விழுக்காடு எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. மருத்துவமனை செக்டர், மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். திமுக ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. இது வரைக்கும் 1977 இருந்து
எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு முதல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு கல்லூரி ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி தொடங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆட்சியிலும் குறைஞ்சது. ஆனால் முதல் முறையாக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காத ஒரு ஆட்சி இப்போ நடக்கிறது, விடியா ஆட்சி, திமுக ஆட்சி. அதே போன்ற ஒரே ஒரு மாவட்டம், புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்காத விடியா ஆட்சி திமுக ஆட்சி. ஒரே ஒரு மாவட்டம் கூட உருவாக்கல புதுசா. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கல, அவர் முன்னுரிமை எங்கே கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக 95 விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவருக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து இப்போ தினமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தினமும் கோரிக்கை அழுதுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும். பணி நிலைப்பு கிடையாது, இடைநிலை ஆசிரியர்கள், துணை ஆசிரியர், பேராசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது, காலி இடங்கள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், அதில் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் காலி இடங்கள் இருக்குது. ஆசிரியர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் வகுப்பறைகள். அதில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. வெறும் 66,000 வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது. அதாவது 4,000 பள்ளிகளுக்கு, தமிழ்நாட்டில் 4,000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார். ஒரே ஒரு ஆசிரியர் 4,000 பள்ளிகள். அப்போது கல்வி நிலையை நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, நான் கூட வெளியிட்டேன் அந்த அறிக்கை. இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எந்த துறையில் முதல்ல ரெண்டாவதில், சுகாதாரத்துறையிலே தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு. இவ்வளோனா அவங்க பட்ஜெட்டில் எவ்வளோ மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். எங்கே இந்திய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா 26வது இடம் அந்த பட்டியலில் வருது. இருக்கிறது பார்த்தா 29 பெரிய மாநிலங்கள், அதில் 26வது இடம். கல்வியில் எவ்வளோன்னு பார்த்தா 20வது இடம். வேளாண்மையில் பார்த்தா 15வது இடம். அப்போ இந்த அரசு எங்கே விடிய போகுது, என்ன செய்ய போகுது, எது முக்கியம் உங்களுக்கு? அப்போ அறிவிப்பு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் பேர், அவ்வளோதான். எப்போ தேர்தல் நேரத்தில்? ஏன் இதெல்லாம் முதல்ல கொண்டு வர வேண்டியது தானே 4 ஆண்டுகளுக்கு முன்பு? அதனால் இது சும்மா ட்ராமா.